ஃபாரஸ்ட் அப்படின்னா அதுலேயும் மிளகு ஏற்றலாம். அதுக்கு இடையில வந்து நீங்கள் ஜாதிக்காய் வளர்க்க முடியும், லவங்கப்பட்டை வளர்க்க முடியும், ஆல் ஸ்பைசஸ் பண்ண முடியும். இந்த ஸ்பைசஸ்லாம் அது வருது. இப்போ வந்து அதுக்கு வந்து 2 டிகிரி 3 டிகிரி டெம்பரேச்சர் கம்மியாக இருந்துச்சுன்னா ஜாதிக்காய் இங்கேயே வரும். அதுக்கு இந்த மரங்கள் பயன்லாம் இருக்கணும். மரம் வளர்த்துட்டீங்கன்னா 4 டிகிரி டெம்பரேச்சர் கம்மியாகும். இப்படிதான் சொல்றாங்க. ஒரு 5 to 4 to 5 டிகிரி வந்து சுற்றுப்புற டெம்பரேச்சரோட கம்மியா இருக்குது. அது நம்ம பார்த்து அனுபவத்தை பார்த்துட்டு இருக்கோம். அப்ப ஏரியா ஃபுல்லா மரம் இருந்தா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5-6 டிகிரி குறைஞ்சிடும். கண்டிப்பா குறைஞ்சிரும். அப்ப குறைஞ்சதுன்னா அதுல நீங்க வந்து அங்க மலையில வளர்ற பயிரை இங்கேயே வளர்க்க முடியும். இந்த எவாபரேஷன் லாஸ் இருக்காது. அப்ப அங்க வந்து ஹியூமிடிட்டி அதிகமாகும் ஏர்ல. அப்ப இந்த பயிரெல்லாம் தாக்கு பிடிச்சி வளருது. இப்போ இதையும் இதெல்லாம் வந்து விவசாயிக்கு வந்து அடிஷனல் இன்கம். ஒரு பயிர் இது இல்லாம பல பயிர் பல அடுக்கு விவசாயம் பண்ணும்போது அவங்களுடைய வருமானமும் அதிகமா இருக்கும், சூழலும் மாறும். எல்லா பேரும் இங்கேயே வளர்த்து ஒரு வருமானம் பண்ண முடியாங்க. இதுதான் நமக்கு வந்து இப்போ வந்து என்னன்னா நம்ம உணவு காடு வளர்ப்பை பற்றி நம்ம பேச போகிறோம். வர ஜூன் 14ஆம் தேதி தென்னிந்திய பழங்கள் திருவிழா மற்றும் உணவு காடு வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம ஒரு நிகழ்வு வச்சிருக்கிறோம். சரிங்க. இது வந்து ஒரு 5 மாநில முன்னோடி விவசாயிகள் வர்றாங்க, ஒரு 4 தேசிய ஆராய்ச்சி நிறுவனங்கள் வர்றாங்க. தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் விஞ்ஞானத்தை சொல்லுவாங்க, விவசாயிகள் அனுபவத்தை சொல்ல போறாங்க. புதுசாக ஒரு விவசாயிக்கு வந்து உடனே எடுத்துக்க முடியும், ஒரு கேப்சூலா கிடைச்சிடும். ஆமா. எதுக்காக இந்த உணவு கார்டு அப்படின்னா நம்ம உணவே இன்னைக்கு விஷமா போயிடுச்சு. எல்லாம் நம்ம கடையில வாங்கி சாப்பிடுறோம், அதுல நிறைய மருந்து அடிக்கிறாங்க. விவசாயியே அவனுக்கு தெரியுது மருந்து அடிச்சு தான் விற்கிறாரு. அப்ப இந்த உணவு கார்டு ஒரு வீட்டுல ஒரு உணவு கார்டு உருவாக்குனா மாடியிலையும் கூட உருவாக்க முடியும். மாடியிலே எல்லா பழங்களையும் விளைவிக்க முடியும். ஏன்னா ஈல்டு கம்மியா இருக்கனால நம்ம வீட்டுக்கு தேவைக்கு அதில் கிடைச்சிடும். காய்கறி பழங்கள் எல்லாத்தையும் உருவாக்கிட முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காய்கறி பழங்கள்லாம் சத்துக்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் கெமிக்கல் விவசாயம் பண்ணுறதுனால மண் வளம் இல்லாததுனால.